கல்யாண சந்தையிலே வாங்க வாங்க எல்லாரும் வரணும் முறையாகவும் உற்சாகமாகவும் வரவேற்றார் பெண்ணின் தகப்பனார். எல்லாரும் வீட்டினுள்ளே சென்று அமர்ந்தனர். சம்மேதமாக காஃபி டிஃபன் உபச்சாரம் முடிந்தது. பெண்ணை வர சொல்லுங்க என்றவுடன் பெண்ணும் வந்து வணங்கிவிட்டு ஹாலில் அமர்ந்து கொண்டாள். மாப்பிள்ளையின் தகப்பனார் பெண் பையன் ஜாதகன் நன்கு புரிந்து உள்ளது. பரஸ்பரம் இரண்டு குடும்பத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஃபோட்டோக்களை பார்த்து ஒரு அபிப்பிராயம் வந்த நாள்தான் நாங்கள் பெண்ணை நேரில் பார்க்க வந்தோம். உங்கள் அபிப்பிராயம் தெரிந்தால் மேற்கொண்டு நாம் தொடரலாம் என்றார் சிரித்த முகமாக. நாங்களும் முன்பே கலந்து பேசியிருந்தோம், எங்களுக்கு சம்மதமே என்றார் பெண்ணின் தகப்பனார். எங்களுக்கு வரதட்சணை, நகை, பாத்திர, சீர்வரிசை என்று எதிர்பார்ப்புகள் கிடையாது. உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு செய்வது உங்கள் இஷ்டம். கல்யாணம் நல்லபடியாக நடத்தி கொடுங்கள், அது போதும். நாங்கள் செலவுகளை ஷேர் செய்து கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். இது உபசாரமாக ஒப்பு சொல்லவில்லை, உண்மையாக தான் சொல்கிறேன் என்றார் பையனின் தகப்பனார். மாப்பிள்ளை என்ன சொல்கிறார்? பெண்ணிடம் ஏதும் பேச விரும்புகிறாரா? ஆமாம், பெண்ணிடம் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். இல்லை இல்லை, சில கருத்துகள் தெரிந்து கொள்ள வேண்டும். தனியாக பேச வேண்டும் என்று இல்லை, இங்கேயே பேசலாம் தான் என்றான் மாப்பிள்ளையாக வந்திருந்த ராகவன். என் அப்பா சொன்னது போல் இரண்டு பக்கமும் ஓரளவுக்கு ஒத்து வந்த பின்புதான் நான் இந்த சந்திப்பிற்கே சம்மதம் சொன்னேன். எனது நண்பர்கள் சிலருக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களும் என் பெற்றோரிடம் சில பெண்களின் பெற்றோர்கள் கேட்ட கேள்விகளுமே என்னை இப்படி சிந்திக்க வைத்தது. என்றே இளைஞர்களின் பிரதிநிதியாக கேட்கிறேன் என்றே நினைத்து கொள்ளலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் கண்டிஷன் போடுறது, வரதட்சணை கேட்பது என்பலாம் அந்த காலம். இப்போ பெண்கள் தான் கண்டிஷன்கள் போடுகிறார்கள். இப்போ பெண்களும் படிச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நல்ல விஷயம். எல்லாருக்குமே தன் வாழ்க்கை துணை அழகு, அன்பு, குணம், படிப்பு, உத்தியோகம், வசதி எல்லாவற்றிலும் சிறந்து இருக்க வேண்டும் என்ற ஆசை, எதிர்பார்ப்பு இருக்கும். அது நியாயம்தான். ஆனால் கார், சொந்த வீடு, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படி இல்லையா? 28 30 வயதுக்குள் இத்தனை வசதிகளை அடைவது இன்றைய காலத்தில் எல்லா ஆண்களுக்கும் முடியக்கூட செயலா என்பதை யோசிக்கிறார்களா? வாடகை வீட்டில் வசிக்கும் இளைஞர்கள் திருமணத்துக்கு தகுதி இல்லாதவர்களா? அல்லது இப்படி கண்டிஷன் போடும் பெண்கள் எல்லோரும் வாடகை வீடு இல்லாமல் சொந்த வீட்டில்தான் வசிக்கிறார்களா? தனக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை குறித்து எதிர்பார்ப்புகள் ஒரு ஆணுக்கு இருக்கும். அவர்களது எதிர்பார்ப்புகளும் எந்த அளவிற்கு நாம் பொருந்துகிறோம் என்று யோசித்து பார்க்கிறார்களா? எல்லா தகுதிகளும் சிறந்த ஒரு வரன் வேண்டும். ஆனால் அவனை அந்த நிலைமைக்கு கொண்டு வர பாடுபட்ட அவனது பெற்றோர் வேண்டாம் என்றால் எந்த வகையில் நியாயம்? அவனுக்கென்று சில கடமைகள் இருக்கும் இல்லையா? அதை விட்டுட முடியுமா? ஆண் பெண் இருவரும் சமம் எனும்போது 20 பெற்றோரும் சமந்தானே. சென்ற தலைமுறைகளில் மாப்பிள்ளை வீட்டினர் அதிகாரம் செய்தனர், குடும்பம் பெடுத்தனர் என்பதற்காக இன்றைய தலைமுறை ஆண்களை பழிவாங்குவது என்ன நியாயம்? பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், செயல்பாடுகளில் சுதந்திரம் வேண்டும் என்பதெல்லாம் வரவேற்க வேண்டியதான். என்னை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கும் தான் தூற்றித்தனத்திற்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். இதையெல்லாம் ஏன் இப்போ இங்கே கேட்குறேன் என்று நினைக்கலாம். இன்றைய பெண்களின் மனப்போக்கு புரியவே இல்லை. இவர்களெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு சின்ன ஆசைதான். எங்கள் வீட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி கண்டிஷன்கள்லாம் அவசியமில்லை. என்னை பெற்றவர்கள் ஏன் கூட தான் இருப்பார்கள். எங்கள் வீட்டுக்கு வரும் பெண்ணை நன்றாக வாழ வைப்போம், நிச்சயம் சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம். நான் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. சரி என்று தோன்றினால் சம்மதம் சொன்னால் எனக்கும் சம்மதமே. சரியான கோணத்தில் என் எண்ணங்களை புரிந்து கொண்ட ஒரு பெண் எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்க இருக்கிறாள் என்று மகிழ்வேன். இல்லாவிடில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிற்கு நட்பு முறையில் ஒரு விசிட் என்று எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றல் முடித்தான். என்னம்மா, நீ உன் எண்ணங்களை சொல்லலாமா என்றார் பெண்ணின் தகப்பனார். இப்போது பெண் ராதா பேச ஆரம்பித்தாள். நான் இன்றைய பெண்களின் பிரதிநிதியாக பேசவில்லை. இவரது கேள்விகளுக்கு என் கருத்துக்களை சொல்கிறேன். வரதட்சணை, நகை, பாத்திரம், சீர்வரிசை என்பதெல்லாம் இப்போது பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை வீட்டினர் தான் உயர்த்தி பெண் வீட்டினர்
தாழ்ந்து போக வேண்டும் என்ற எண்ணம்தான் இன்னும் முழுமையாக மாறிடவில்லை. அழகு, அன்பு, குணம், படிப்பு, உத்தியோகம் இவை இயல்பான எதிர்பார்ப்புகள் தானே. அதுவும் எந்தவிதமான ஈகோ பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான். மற்றபடி சொந்த வீடு, கார், நிறைய பேங்க் பேலன்ஸ் இவை எல்லாம் இருந்தால் சந்தோஷம். ஆனால் இது இருந்தே ஆக வேண்டும் என்று கண்டிஷன் போடுவது தவறுதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எல்லா பெண்களுமே இப்படி கண்டிஷன்கள் போடுவதில்லை. ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்புக்கு அவள் வளர்ந்த சூழ்நிலையும் வளர்க்கப்பட்ட விதமும் தான் காரணம். போன ஜென்ரேஷன்களில் முக்கால்வாசி கூட்டு கொடுத்தனம். வீட்டில் சொல்லி கொடுக்கவும் புரிய வைக்கவும் சொந்தங்கள் இருந்தாங்க. விட்டு கொடுத்தலும் அனுசரணையும் தெரிந்தது. ஆனால் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டதே. இன்றைய சமூகத்தில் கிட்டத்தட்ட எல்லா வீட்டிலும் 1 அல்லது 2 குழந்தைகள் தான். பெத்தவங்களும் அவர்களை செல்லமாகவே வளர்த்து விட்டார்கள். ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு இடமாற்றது என்பது இல்லை. ஆனால் கேட்டதெல்லாம் கிடைக்க பெற்று தன் இஷ்டப்படி இருந்த பெண்கள் பிறந்த வீட்டின் சலுகைகளை புகுந்த வீட்டிலே எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனை வருகிறது. படித்து முடித்து வேலை கிடைத்து சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் கல்யாண வயசு வந்தாச்சு, குருபலன் வந்தாச்சு என்று வரன் பார்க்க ஆரம்பிக்கும் பெற்றவங்க பெண்ணோ பையனோ அவர்களிடம் பேசி புதிய உறவுகள் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை பொருத்தி கொள்ளும் பக்குவத்தை உண்டாக்க வேண்டும். திருமண வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை, அவர்களுக்கான பொறுப்புகளை, கடமைகளை உணர வைக்க வேண்டும். மொத்தத்தில் மன ரீதியாக அவர்களை தயார்படுத்த வேண்டும். காலங்காலமாக மாமியார் மருமகள் பிரச்சனை என்றே சொல்லப்பட்டு வரும் இந்த சமூகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்குமே கொஞ்சம் அச்சம் இருக்க தான் செய்யும். எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தனி கொடுத்தனம் என்பதற்கு பெண்கள் ஆசைப்படுகிறார்கள். பழக்க வழக்கங்கள் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் வித்தியாசப்படலாம். அதை முழுமையாக மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. குறை கண்டுபிடிக்காமல் சொல்லி கொடுத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உணர செய்தால் எந்த ஒரு பெண்ணுமே மாமனார் மாமியாரை மற்றொரு பெற்றோராகவே கருதுவாள். சுதந்திரம் என்று தனியாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இயல்பாக இருக்கவிட்டாலே போதும். கட்டுப்பாடு, அலட்சியம் என்று வரும்போதுதான் அதை மீறி செயல்படுவார்கள். அது உங்களுக்கு தான் தோன்றித்தனமாக தெரிகிறது. தனது எண்ணங்களை மற்றவர்கள் மீது திணிக்காமல் நியாயமான கருத்துக்களை புரிந்து கொண்டு, ரசனைகள் விருப்பங்கள் தெரிந்து கொண்டு, உறவுகளை மதித்து, கஷ்ட நஷ்டங்களை கை கொடுத்து விட்டு கொடுத்தலும் அனுசரித்து போவதும் இருவரிடமும் இருக்க வேண்டும். நீயா நானா என்று ஈகோ பார்க்காமல் நீயும் நானும் இன்றி இணைந்து நடந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும். இது எல்லோருக்குமே பொருந்தும். உரிமைகளில் சமபங்கு இருப்பது போல் கடமைகளிலும் சமபங்கு உண்டு என்பதை உணர வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணையும் போது 2 பக்க பெரியோர்களும் அவர்களை வாழ்த்தி நல்லதை எடுத்து கூறி ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். கல்யாணம் என்பது இருவர் இணையும் உறவு மட்டுமல்ல, 2 குடும்பங்கள் இணையும் உறவு என்பதுதான் என் கருத்து. 2 பக்க பெற்றோரையும் இருவரும் அன்புடன் மதிக்க வேண்டும். மருமகள் புகுந்த வீட்டிலும் மகளாகவும், மாப்பிள்ளை வீட்டகத்திலும் பிள்ளையாகவும் நடந்து கொண்டால் மிக்க மகிழ்ச்சி. இதுபோல மனவிட்டு பேசினாலே போதும். கடமைகளை கை கொடுக்க காத்திருப்பார்கள். எனது கருத்துக்களை கேட்டதற்கு ரொம்ப சந்தோஷம் என்று பேசி முடித்தாள் ராதா. அப்போ உங்கள் இருவருக்கும் சம்மதம்தானே என்று ராகவனின் அன்னை கேட்க, ஏமா பெண்தான் கருத்துக்களை கேட்டதில் சந்தோஷம், கை கொடுக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாளே, பிறகென்ன என்று சிரித்தார் அப்பா. அப்படிதானா என்று ராகவன் ராதாவை பார்க்க அழகாய் புன்முறுவல் பூத்து நாணத்துடன் தலை குனிந்தாள் அவள். அவளை புரிந்தவளாக அவளது அன்னையும் தந்தையும் மாப்பிள முதலிலே சம்மதம் சொல்லிவிட்டார். பெண்ணுக்கும் சம்மதம் என்றனர். அப்புறம் என்ன, சுபசி சீக்கிரம், எல்லோருக்கும் சந்தோஷமே. சிரித்து மலர்ந்த பெரியவர்கள் மேற்கொண்டு ஜோசியரை பார்த்து நிச்சயதார்த்தம், கல்யாணத்திற்கு முகூர்த்தம் பார்க்கலாம் என்று பேசி முடித்தார்கள். ராதா ராகு கல்யாண வைபோகமே